Assalamualaikum. Hi, hello. Welcome to Chennai Flavors in UAE. I'm Farzana. இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போற ஒரு வீடியோ வந்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டடாகவும் இருக்கேன். மேபி உங்களுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட லக்ஸரி ஹேண்ட்பேக் அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லக்ஸரி லெதர் ப்ளஸ் இதன் ப்ரொடியூஸ்ட் அண்ட் டிசைன்ட் இன் இட்டலி. அதே மாதிரி நம்ம சென்ட் பண்ணியிருக்கிறது எங்கேருந்து இது இம்போர்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து இம்போர்ட் ஆயிருக்குங்க. ஸோ உங்களை மாதிரி நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த அன்பாக்சிங் பார்க்கறதுக்கு. நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், பட் ஸ்டில் ஒரு வீடியோக்காக சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ஹேண்ட்பேக் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இல்லை லிங்க் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதை விட பெட்டரான ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்குது. அதே மாதிரி நான் வாங்கின அதே ஹேண்ட்பேக்கும் இருக்குது. நான் யூஸ்வலி ஒரு பிங்க் பைக்கியம் இல்லையா, பிங்க் பைக்கியம்னு இல்லை. ஸோ நான் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் வந்து முன்னாடி வச்சுருந்தேன். அதே மாதிரியான ஹேண்ட்பேக் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். லைக் ஒரு பிரைட் பிங்க் வித் கோல்டன் கலர் எனக்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். எல்லா இடத்துக்குமே கொண்டு போகும்போது லைக் இன் மால்ஸ், ஏர்போர்ட், ஒரு அவுட்டிங், இல்லை சென்னை போனால் கூட நம்ம ஊருக்கு தீமுக்கு எல்லாமே இது வந்து இந்த வைப்ரண்ட் கலர் வந்து ஒத்து போகிற மாதிரி ஃபீலாக இருக்கும். அதே மாதிரி என்ன மாதிரி ஒரு அட்டையர் போட்டாலும் அது நல்லா சூட் ஆகி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதாங்க ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஸோ அதுக்காக தான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வித்தவுட் டிலே லெட்ஸ் அன்பாக்ஸுங்க. இதுதான் நம்மளோட டெடி பிளாக் ஜென்யூன் லெதர் ஹேண்ட்பேக். டிசைனர் ஹேண்ட்பேக்கோட வெரைட்டி தான் இது. இது வந்து மேனுஃபேக்சரிங் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட்டலி பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஷனுக்கே வந்து மேஜர் பார்ட் வந்து இட்டலிக்காரங்க பண்ணுறது தான். இட்டலி, ஃப்ரான்ஸ், இந்த மாதிரி வெஸ்டர்ன்லாம் அந்த பக்கத்துலேருந்து தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகும். வெஸ்டர்ன் சைடும் சரி, இந்த ஏஷியன் சைடும் சரி, இந்த பக்கத்துலேருந்து தான் வரும். அதுவும் அவங்களோட ஹேண்ட்பேக்ஸ் அண்ட் ஷூஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அதோட லக்ஸூரியான லெதர், ஃபுல்லாக ஜென்யூன் லெதர். ஸோ தாராளமாக உங்களுக்கு ஒரு பேக் தேடிட்டுருக்கீங்க அப்படின்றப்போ இதை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹெல்த் வந்து இப்போ கொஞ்சம் பெட்டர், நாட் ஃபுல்லி பேக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லக்ஸரியில் தெரியுங்க. ஸோ உங்களுக்கு டச் பண்ணி பார்க்கும்போதே தெரியும் அது அதோட குவாலிட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அது ஸ்விட்சிங் பர்ஃபெக்ட்டுங்க. டெடி பிளாக்கை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங்கும் அவங்க சேவாக பண்ணுறதுனால நமக்கு வந்து ரொம்பவே அஃபோர்டபுள் ரேஞ்சில் லக்ஸுரி பேக் தராங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி மந்த் வந்து நியூ கலெக்ஷன்ஸ் வந்து அவங்களோட சைட்டில் வந்து ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்க்குறத விட நாளைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே யூனிக் டிசைன்ஸில் இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் எல்லாமே கிடைக்கும். ஸோ நம்மளோட பேக் இப்போது அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து லைக் கிளச் டைப் ஆஃப் பேக் தான், ஒரு 11 inches பேக் நினைக்கிறேன். ஸ்ட்ராப் வித் ஷோல்டர் ஸ்ட்ராப் வருது, அதில் அட்ஜஸ்டபிள் டைப்ஸும் வருது. அது மட்டும் இல்லாமல் லாக் அண்ட் கீஸும் வருது, ரொம்பவே ஸ்டைலிஷாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேஃப்டிக்கும் அது ரொம்ப நல்லது இல்லையா. ஸோ அதுதான் லைக் அதர் பேக் எல்லா பேக்கும் மாதிரியும் இதில் ஸ்டஃப் பண்ணி வந்து நமக்கு நல்லா ஒரு எந்த டேமேஜ் ஆகாமல் கொடுக்குறாங்க. ஆனால் கூட டேமேஜ் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்டடி பாட்டம்டு பேக்கோட கெப்பாசிட்டியும் பார்த்திங்கன்னா காம்பேக்டாக இருந்தாலும் நமக்கு ஓரளவு நல்லாவே டம்ப் பண்ண முடியும் திங்ஸ் எல்லாம், குட்டி பேக்காக இருந்தால் கூட. ஏன்னா உள்ளே வந்து சீக்ரெட் ஸ்லாட்ஸ் இருக்குது. லைக் நம்ம கார்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கு, மணி வச்சுக்கிறதுக்கெலாம் சைடில் ஜிப்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்மளோட பேக்கை வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். நான் முன்னாடி வந்து பழைய ஹேண்ட்பேக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பேக்கில் இருக்க ஸ்டஃப்ஸை தான் தூக்கி போய் இதில் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சன்கிளாஸ். இது ரொம்ப பழசுங்க, ஆனால் வந்து ரொம்பவே குவாலிட்டியானது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடில் வாங்கினேன் அப்படின்றதுனால வெளியில் போட்டு போகும்போது கண்ணுக்கு வந்து ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். என்னோடய கண்ணெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் சென்சிட்டிவ். ஸோ அதனால் வந்து நான் சன்கிளாஸ் வச்சுப்பேன். இங்கே வந்து ரொம்ப வெயில் ஜாஸ்திங்க, கண்ணு குருடார அளவுக்கு வெயில் ஜாஸ்தி. இப்போது என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா என்னோடய வாலெட் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து ஒன்றும் பெருசாக இருக்காது. என்னோடய எம்ப்ராய்ட்ஸ் ஐடி இருக்கும், அது கூட இப்போ என் ஹஸ்பண்ட் கிட்டே இருக்குது. இப்போ அனோஷாவோட ஐடி மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. அப்புறம் ரேண்டம் கேஷ் இருக்கும். சமயத்தில் வந்து ஒரு பென் இருக்கும், பட் இன்றைக்கி என்கிட்ட பென் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் லோகோ ஸ்டிக்கர் வச்சுருக்கேன், லேப்டாப்பில் ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன், பட் மறந்து போகிறேன்.
அவ்வளோதாங்க. மற்றபடி பெருசாலாம் எதுவும் இருக்காது. முன்னாடி நான் சென்னையில் இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விசிட்டிங் கார்ட்ஸ் இந்த மாதிரி என்னென்னவோ போட்டு வச்சுருப்பேன். இப்போது அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளீனாக தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போது வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பியூட்டி ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா நான் பெருசாக எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மேக்கப் போட்டுட்டு வெளில போவோம், அதுக்கப்புறம் ரீடச் பண்ணுறதுலாம் எதுவுமே கிடையாதுங்க. பிச்சைக்காரி மாதிரி இப்படி வெறுத்து வடிச்சு தான் திருப்பி வருவேன். பட் நான் இது எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா, திடீர்னு அனோஷாக்கோ மைஷாக்கோ அவங்க கொஞ்சம் ப்ராப்பராக இல்லைன்னா அப்படியே போகிற போக்கிலே இப்படி கொஞ்சம் லைட்டாக அவங்க டச் பண்ணி விட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு. இது வந்து டிரான்ஸ்லூசன்ட் பவுடர், சுகரோடது. ஸோ அது வச்சுருக்கேன். ஏன்னா பவுடர் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ லைட்டாக டச் பண்ணிட்டு போகலாம், கொஞ்சம் ஸ்வெட் ஆகாது, அதனால தான். இது வந்து ஒரு ஹேண்ட் க்ரீம், ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். நமக்கு எங்கேயாவது போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ட்ரை ஆகும். இங்கெல்லாம் ஒன்று சம்மராக இருக்கும், இல்லைனா வின்டராக இருக்கும். ஸோ அதுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் லிப் பாம், இங்கே அதே மாதிரி ட்ரையாக இருக்கும் அப்படின்றதுக்காக குழந்தைங்களுக்கு சமயத்தில் லிப்பெல்லாம் க்ராக் ஆகும் இல்லையா, ஸோ அவங்களுக்கும் போட்டு விடுறதுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு காஜல், அவ்வளோதாங்க, சிம்பிள், அவ்வளோதான். மற்றபடி நான் இதெல்லாம் நான் எப்படி இருந்தாலும் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. வீட்டில் ஒன்ஸ் நான் ரெடி ஆகிட்டேன்னா அவ்வளோதான், வெளியிலலாம் போய் எதுவும் டச் பண்ண மாட்டேன். குழந்தைங்களுக்கு வந்து ஏதாச்சும் தேவைப்படும் அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு வெட் வைப்ஸு, இங்கெல்லாம் ரெஸ்டாரண்ட் போனோன்னா கொடுப்பாங்க. ஸோ அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக அனுஷாக்காக வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மாஸ்க் வச்சுருக்கேன். எங்கேயாவது தொலைஞ்சு போச்சுன்னா திடீர்னு அந்து போயிடும் இல்லையா, ஸோ அப்போல்லாம் போகிறதுக்காக வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான இதுதான் வச்சுருப்பேன். மற்றபடி எக்ஸ்ட்ராவெல்லாம் டம்ப் பண்ணுறது கிடையாது முன்னாடி மாதிரி. எங்கேயாவது போனால் தான், ஏர்போர்ட் போனால் தான் கொஞ்சம் எனக்கு ஹியூஜ் பேக் தேவைப்படும். இல்லைனா இந்த மாதிரி பேக்கே எனக்கு வந்து டீசன்ட் டு கோங்க, அவ்வளோதான். பாருங்கள், ஜிப்பர்ஸ் எல்லாம் பாருங்கள், அவ்வளோ கிளாஸியாக இருக்கும். மஸ்ட் பை அப்படின்னு நான் சொல்லுவேன். நல்ல ஒரு ஹேண்ட்பேக் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ஐ ஜென்யூன்லி பர்சனலி ரெக்கமெண்ட் டு யூ. ஸோ பார்த்துக்கோங்க. தட்ஸ் இட். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு தேவைன்னா இதே மாதிரி பேக் வாங்குறதுக்கு உங்களுக்கு லிங்க்கும் கொடுத்துட்றேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.